ஸ்கூல் டைம்லயாவது கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பேன். காலையில 4 மணிக்கு எழுந்திரிக்கிறது, கடகடன்னு வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்பாவை கூப்பிட்டு வரது, கூப்பிட்டு போய் விடுறதுன்னு இந்த வேலையெல்லாம் இருக்கும். ஆனா இப்ப ஸ்கூல் இல்லாதனால செம்மையா போர் அடிக்குதுங்க. ஏதோ ஃபுல் வீடுமே சோம்பேறித்தனமும் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அது ஏன்னா 12 மணி 1 மணிக்கு தான் எழுந்திருச்சு வேலையெல்லாம் செய்யற மாதிரி இருக்குது. இந்த நிலைமையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். என் வீட்டுக்கார் பாத்தீங்கன்னா, வாங்க சாயங்காலம் வெளியில டெய்லியும் கூப்பிட்டுட்டு போறேன் அப்படின்ட்டாரு. ஸ்கூல் டைம்ல மட்டும் தான். ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா வெளியில அவ்வளோ போக வாட்டி கொழுக்கட்டை வாங்கி ஆசையை காமிச்சிட்டாரு. அதுல இருந்து இப்பெல்லாம் எப்ப கடைக்கு போனாலும் சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு கொழுக்கட்டை தான் வேணும். சமோசாலாம் என்னோட ஃபேவரட் இல்லை அப்படின்னாச்சு. முன்னால எனக்கு சமோசா தாங்க ஃபேவரட். இப்ப பாத்தீங்கன்னா கொழுக்கட்டை என்னோட ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. வெளியில கொஞ்சம் பேங்க் ஒர்க்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 8 மணி ஆயிடுச்சு. சரி நான் அப்படியே ஆப்போசிட்ல பார்க்ல போய் கொஞ்சம் விளையாடிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து கதை பேசிட்டு இருந்தோம். நல்லா அந்த சில் கிளைமேட் சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு டைம் பாத்தீங்கன்னா 10 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வீட்டுல போயெல்லாம் என்னால சமைக்க முடியாது அப்படின்னு வரும்போதே அப்படியே ஃப்ரைடு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம். ஒரு 2-3 பீஸ் சிக்கன் வந்து மீந்துருச்சு. ஸோ அதை வச்சு காலையில் என்ன பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பர்கர் பண்ணி கொடுத்துட்டேன் அவங்க கொடுத்துருந்த பன்னிலி.